ரஜீவ்காந்திக்கு பிரபாகரன் அனுப்பிய குண்டு கிட்டத்தட்ட அவர் தனக்குத்தானே வைத்த குண்டாக பிறகு மாறும். அவர் விடுதலை புலிகள் தொடர்பில் இந்தியாவுக்கு இருந்த நன்மதிப்பு ரஜீவ்காந்தியினுடைய படுகொலையோட ஒரு முடிவுக்கு வருது. அப்ப விடுதலை புலிகளை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது தொடர்பில் இந்தியா ஒரு புலனாய்வு நடவடிக்கையை மேற்கொள்ளும். பிரபாகரன் ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டை நடத்துகின்றார். அந்த மாநாட்டில் இந்திய ஊடகவியலாளர்கள் பிரபாகரன்கிட்ட ரஜீவ்காந்தியுடைய கொலை சம்பந்தமாக கேள்வி எழுப்புகிறார். ஆனால் அந்த கேள்விக்கு பிரபாகரன் நளினமாக சிரித்துக் கொண்டு அது ஒரு துன்பியல் சம்பவம் என்ற அடிப்படையில கருத்தை வெளியிட்டார். 10 வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு துன்பியலான சம்பவம். இதை பற்றி நாங்கள் மேலும் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பவில்லை. அனைவருக்கும் வணக்கம். 1997 ஆண்டு முதல் தேசம் சஞ்சிகையாக வெளிவந்து 2007 முதல் தேசம் நெட் ஆக இணையதள ஊடகமாக வெளிவந்து அதற்கு பிற்பாடு அண்மைய காலங்களில் தேசம் திரை, தேசம் டியூப் ஆக வெளிவந்து எங்களுடைய காணொளிகள், ஊடக செய்திகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இனி வரும் காலத்தில் 2026 ஆண்டு முதல் தேசம் குரல் என்ற சமூக வலைத்தளம் ஊடாக, யூடியூப் ஊடாக எங்களுடைய நேர்காணல்களை, செய்திகளை நீங்கள் காணலாம். நீங்கள் இதுவரை வழங்கி வந்த ஒத்துழைப்பை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று கூறி புதிய எங்களுடைய தேசம் குரல் தளத்தில் உங்களை இணைத்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.